வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மே 1 இருந்து மே 16 வரைக்கும் இருக்கக்கூடிய 16 டேஸ்க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்திங்க அப்படின்னா மே 17லேருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோவாகவும், அடுத்து ஜூன் 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொரு வீடியோவாகும். இந்த வீடியோவை தவிர்த்து இன்னும் வந்து ஒரு 2 வீடியோக்கள் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, எதற்காக அப்படின்னா குரூப் 4 ரிவிஷன் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த ஜூன் 15க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜூன் 15 வரைக்குமே படித்தாலே போதுமானது கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஓகேங்களா? ஓகே, அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்கிறாங்க. இதில் மின்னணு உதிரி பாகங்களில் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன் மூலயமா இது எவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கப்படுது அப்படின்னா 30,000 கோடி ரூபாய் முதலீடுகள் வந்து ஈர்க்கப்படுது. இதன் மூலமாக 60,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? நமக்கு எல்லோருக்குமே தெரியும், மின்னணுவியல் துறையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் தமிழ்நாடு தான் என்ன இருக்குது, முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதாவது ஒட்டுமொத்த இந்திய அளவில், ஓகேங்களா, ஒட்டுமொத்த இந்திய அளவில் 41%, ஓகேங்களா, தமிழ்நாடு வந்து பங்கு வகிக்குது. ஒட்டுமொத்த இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து 41.23% வந்து இந்த மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியில் பங்கு வகிக்குது. அதை டாலர் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஓகேங்களா? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட 2 நெல் ரகங்கள் வெளியீடு. ஓகேங்களா? மரபணு திருத்தம் செய்யப்பட்ட 2 நெல் ரகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா டிஆர்ஆர் தன் 100 கமலா, நெக்ஸ்ட்டு பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிற இந்த 2 நெல் ரகங்கள் வந்து மரபணு திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னா இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் மூலம் மரபணு ரீதியாக திருத்தம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? இந்த 2 நெல் ரகத்தோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாங்குவதாகவும், தண்ணீர் பற்றாக்குறை, ஓகேங்களா, தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் கூட தாக்குப்பிடித்து வளரும். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா 30%, ஓகேங்களா, சாதா நெல் தரக்கூடியதை விட 30% கூடுதலாக விளைச்சல் தரக்கூடியது. ஓகேங்களா? இந்த 2 நெல் ரகமும் பூசா டிஎஸ்டி ரைஸ் 1, டிஆர்ஆர் தன் 100 கமலா. ஓகேங்களா? இந்த 2 நெல் ரகங்கள். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சம்பா மசூரி எம்டிஓ 1010 ஆகியவற்றிலிருந்து இந்த புதிய வகை நெல் ரகங்கள் மரபணு திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அதாவது சம்பா மசூரி எம்டியூ 1010 இதிலிருந்து தான் டிஆர்ஆர் தன் 100 கமலா, பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 இந்த நெல் ரகம் வந்து மரபணு திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அரிசியை அதிக விளைவிக்கும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் இதை வந்து சாகுபடி செய்யலாம். ஓகேங்களா? இதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்துருக்கு. இதை அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறாரு மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாட்டின் முதலாவது பிரத்யேக சரக்கு பரிமாற்ற மற்றும் தானியங்கி துறைமுகம் எது அப்படின்னா விழிஞ்சம் துறைமுகம். எங்கே இருக்குது? திருவனந்தபுரம், கேரளாவில். ஓகேங்களா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். ஓகேங்களா? நாட்டின் முதலாவது பிரத்யேக சரக்கு பரிமாற்ற மற்றும் தானியங்கி துறைமுகம் திருவனந்தபுரம், கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகம் தான். ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இந்த 2 துறைகளோட பங்களிப்புமே இது இருக்குது. ஓகேங்களா? அதானி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா 8,867 கோடி ரூபாய் இதற்கு பங்களிப்பு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் முதல் துறைமுகம். ஓகேங்களா?
ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சரக்கு போக்குவரத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா, கையாள்றதுக்கு இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய துறைமுகம் வந்து இல்ல. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பொருள்கள் எல்லாம் வந்து இலங்கை வரும். இலங்கைத்துல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத வந்து பிரிச்சு இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? இந்த திருவனந்தபுரம் கேரளா இருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகம் வந்தது மூலமா, இனி பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா இங்க வந்துரும். இங்கேருந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ரொம்ப வசதியை ஏற்படுத்தக்கூடியது. ஓகே. அடுத்து 4th கொஸ்டின். நாட்டின் 2வது மிகப்பெரிய விமான படைத்தளம் எங்கே நிறுவப்படுது அப்படின்னா, ஆதம்பூர் விமான படைத்தளம் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப். ஓகேங்களா? நாட்டின் 2வது மிகப்பெரிய விமான படைத்தளம் ஆதம்பூர் விமான படைத்தளம் பஞ்சாபில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ரஃபேல், மிக்-20 இந்த போர் விமான தொகுதிகளை கொண்டது தான் ஆதம்பூர் விமான படைத்தளம். ஓகேங்களா? ஓகே. இந்த பஞ்சாபில் எங்கே இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பகுதி இருக்குது. ஓகேங்களா? ஆதம்பூர் விமான படைத்தளம் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஓகே. 5th கொஸ்டின். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் அர்னாலா. அதுதான். ஓகேங்களா? உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அர்னாலா. இது வந்து இந்திய கடற்படையில் இணைக்கப்படுது. இதை தயாரித்தவங்க யார் அப்படின்னா கார்டன் ரிச் கப்பல் கட்டுமானம் மற்றும் பொறியியல் நிறுவனம், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் காட்டுப்பள்ளி எல்என்டி நிறுவனமும் இணைந்து தான் தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அருணாலா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டையோட பெயரை தான் சூட்டியிருக்காங்க. அருணாலா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டையோட நினைவாக பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இதோடைய நீளம் வந்து 77.6 மீட்டர் நீளமும் அகலம் 10.5 மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? இதோடைய முக்கியமான நோக்கம் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை ஏற்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஓகே. 6th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதாவது 2023க்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீடு இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 130வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? எத்தனை புள்ளிகள்? 0.685 புள்ளிகள் பெற்று இந்தியா 130வது இடத்துல இருக்குது. அதே வந்து போன வருடம் 2022 பார்த்தீங்க அப்படின்னா 133, இப்போ 130. ஓகே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2022ஆம் ஆண்டில் 71.7 ஆண்டுகளாக இருந்த இந்தியாவின் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலமானது 2023ல் 72 ஆண்டுகளாக உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? இந்த தரவரிசையோட முன்னேற்றத்திற்கு பங்காற்றிய காரணிகளில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஆயுள் காலம் அப்படிங்கிறது 2022ல் 71.7 அந்த ஆண்டுகள் தான் இருந்திருக்கு. அது 2023ல் 72 ஆண்டுகளாக உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தரவரிசையில் 133வது இடத்துல இருந்த இந்தியாவை வந்து 130வது இடத்துக்கு உயர்த்தியிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் சராசரி பள்ளி படிப்பு காலம். ஓகேங்களா? ஓகே. 6.88 ஆண்டுகள். சராசரி பள்ளி படிப்பு காலம் 6.88 ஆண்டுகள். முன்னர் பார்த்தீங்கன்னா 12.95 ஆண்டுகள் இருந்தது. இப்போ 6.8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள். தேசிய தனிநபர் வருமானம் இப்பொழுது எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா $9,046.76. ஓகேங்களா? அதே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி $8,745.68 இருந்திருக்கு. ஓகே. இதே வந்து 1990களிலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தனிநபர் வருமானம் $2,167 இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதில் முதல் 3 இடங்கள் எந்தெந்த நாடுகள் வருது அப்படின்னா ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து, டென்மார்க். 1, 2, 3, 4. ஓகேங்களா? முதல் 4 இடங்கள். இதோட கடைசி இடம் எந்த நாடு இருக்குது அப்படின்னா தெற்கு சூடான். ஓகே. 7th கொஸ்டின் சர்வதேச பொருளாதார ஆய்வு அறிக்கை. ஓகேங்களா? ஓகே. இந்த சர்வதேச பொருளாதார ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா நடப்பு ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா எத்தனாவது இடத்த பிடிக்கும் அப்படின்னா 4வது இடத்த பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட மொத்த உள்நாட்டு நாமினல் ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா 2025ல் $4,187.017 பில்லியன் இருக்கும்
அப்படிங்கிறத கணிக்குது. இது 2027 இந்தியா வந்து $5 ட்ரில்லியன், ஓகேங்களா, $5 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக மாறும். இதன் மூலமாக ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3வது நாடாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. டாப் 10 நாடுகளில் முதல் இடத்தை பிடிச்சது என்ன அப்படின்னா அமெரிக்கா, சீனா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு, ஓகேங்களா, 2025. இதில் முதல் 3 இடத்தை பிடிச்ச நாடு என்ன அப்படின்னா நார்வே, எஸ்டோனியா, நெதர்லாந்து. இந்த 3 நாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பிளேசஸை வந்து பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இந்தியா வந்து 15வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. கடைசி 3 இடங்கள் எந்தெந்த நாடு அப்படின்னா எரித்திரியா, வடகொரியா, சீனா. ஓகேங்களா. ஓகே, இந்த உலக பத்திரிகை சுதந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பத்திரிகைகள் இருக்கும். ஓகேங்களா. அந்த பத்திரிகைகள் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சுதந்திரமாக வெளியிட அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனுமதிச்சாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த சீனா, வடகொரியா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. தணிக்கை பண்ணுவாங்க. சுதந்திரமாக கருத்துக்களை வந்து பத்திரிகையில் வெளியிட மாட்டாங்க. அதனால் அவங்க மறுப்பாங்க. ஓகேங்களா. அதன் மூலியமாக தான் இந்த வடகொரியா, சீனா, எரித்திரியா இந்த நாடுகளுக்கெல்லாம் கடைசி இடம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 15வது இடமும் முதல் 3 இடத்துல நார்வே, எஸ்டோனியா, நெதர்லாந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட அமைப்பு என்ன அப்படின்னா எல்லைகளை கடந்த பத்திரிகையாளர்கள் அமைப்பு. ஓகேங்களா. அதுதான் வெளியிட்டிருக்கு. 180 நாடுகள் வந்து இதில் வந்து பங்கு பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். உலக பத்திரிகை சுதந்திர பரிசு 2025. இதற்கான விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா லா பிரன்சே எல் டியாரியோ டி லாஸ் நிகரகுயென்சஸ் என்ற நிகரகு நாட்டு செய்தித்தாளுக்கு வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா. நிகரகு நாட்டு செய்தித்தாளுக்கு வந்து வழங்கப்படுது. ஓகே, அதாவது லா ஃப்ரென்சே எல் டியாரியோ டி லாஸ் நிகரகுயென்சஸ். ஓகேங்களா. ஓகே, இது உலக பத்திரிகை சுதந்திர விருது யாரால் வழங்கப்படுது அப்படின்னா யுனெஸ்கோ அமைப்பால் வந்து வழங்கப்படுது. யாருடைய நினைவாக வழங்கப்படுது அப்படின்னா கில்லர்மா கானோ அவர்களுடைய நினைவாக இந்த உலக பத்திரிகை சுதந்திர பரிசு வந்து வழங்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மே 3ஆம் தேதி இந்த விருது வந்து வழங்கப்படும். ஓகே, 10th கொஸ்டின். நுண்கலைகளை மின்னணு களஞ்சியம் மூலம் ஆவணப்படுத்துதல் மற்றும் காப்பகப்படுத்துதல். ஓகேங்களா. ஓகே, அதாவது நுண்கலைகளை வந்து மின்னணு களஞ்சியம் மூலம் ஆவணப்படுத்துதல் மற்றும் காப்பகப்படுத்துதல். இதை வந்து சுவடுகள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்துது தமிழக அரசு. ஓகேங்களா. ஓகே, அதாவது நுண்கலைகள் நமக்கு தெரியும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனித்துவமான நுண்கலை வடிவங்கள் இருக்குது. நடனம், இசை மரபு, இசைக்கருவி இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் எண்ம முறையில் ஆவணப்படுத்தி வகைப்படுத்தி தரவு தலைப்புகளுடன் சிறு குலைப்புகளாக தொகுப்பதன் மூலம் இந்த கலை வடிவங்களின் சுவடுகள் பாதுகாக்கப்படும். ஓகேங்களா. அதுக்கு தான் சுவடுகள் திட்டம். ஓகேங்களா. தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இசை, நடனம், இசைக்கருவி இதெல்லாம் வந்து தனித்துவமாக இருக்கும். ஓகேங்களா. அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அது அழிஞ்சு போயிடும். இதே பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மூலயமா அதை ஆவணப்படுத்துகிறோம் அப்படின்னா அது ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு நிற்கும். அந்த திட்டத்துக்கு பேர் தான் சுவடுகள் திட்டம். 1 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுது. ஓகே, அடுத்து 11th கொஸ்டின். இந்தியா, பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தகத்துக்கு ஒப்பந்தம் உறுதியாயிருக்கு. ஓகேங்களா. ஓகே, அதாவது இந்தியாவுக்கு பிரிட்டனுக்கு இடையில் 2022ஆம் ஆண்டிலிருந்து 17 கட்டங்களாக பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுது. அது இப்போ தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து உறுதியாயிருக்கு. ஓகே, அதாவது ஒரே வருமானத்தின் மீது இரு நாடுகளிலும் விதிக்கப்படும் வரிக்கு விலக்கு அளிக்கும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்த பேச்சுவார்த்தை வந்து நிறைவு செய்யப்படுது. ஓகேங்களா. ஒரே வருமானம் இருக்குது 2 நாடுக்குமே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், வரி விலக்கு அளிக்கணும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணி ஒப்புதல் ஆயிருக்கு. அதே போலவே ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுக்கு 90% பொருட்களுக்கு வரி விலக்கு அறிவிக்கணும் அப்படின்னும் இறக்குமதி வரியை குறைக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகேங்களா. இந்த கண்டிஷன்லாம் ஓகே ஆனதுனால இந்தியா, பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உறுதியாயிருக்கு. ஓகேங்களா. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா வர்த்தக மதிப்பு 1.79 லட்சம் கோடியாக உள்ளது. அடேங்கப்பா.
ஓகே. 12th கொஸ்டின். முதலாவது உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு எங்கு நடைபெறுது அப்படின்னா மும்பை. வெரி 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 இம்பார்ட்டன்ட். முதலாவது உலக ஒளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு மும்பையில் நடைபெறுது. இதில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அவரை போலவே பார்த்தீங்க அப்படின்னா படைப்பாளர்கள், புத்தாக்க நிறுவனங்கள், தொழில்துறை தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இதை வந்து வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ்ஸ்னால் வேர்ல்டு ஆடியோ விசுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சப்மிட், அதை தான் வேவ்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. 13 கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. அதில் முதல் பரிசு கோவையை சேர்ந்த சம்பத்குமார் அவர்கள் வந்து பெறுறாங்க. இதோடைய பரிசு தொகை 2.5 லட்சம் ரூபா. இரண்டாவது பரிசு தா ஜெகதீஷ், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா பரிசு தொகை வழங்கப்படுது. மூன்றாவது பரிசு நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த காளிதாஸ் அவர்களுக்கு வழங்கப்படுது. அவருக்கான பரிசு தொகை 1 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 14 கொஸ்டின். 2024க்கான ஏஐஎஃப்எஃப், ஓகேங்களா, ஏஐஎஃப்எஃப் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தோட விருது வழங்கப்படுது. இதில் சிறந்த ஆண்கள் வீரருக்கான விருது சுபாஷிஷ் போஸ் அவர்களுக்கும், சிறந்த பெண்கள் வீராங்கனை விருது பார்த்திங்கன்னா சௌமியா குளோத் அவர்களுக்கு வழங்கப்படுது. சிறந்த கோல் கீப்பர் விருது விஷால் கைத் பந்தோய் சானு அவர்களுக்கு வழங்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் தான் இந்த விருதுகளை வழங்குது. ஓகே. 15 கொஸ்டின் பார்ப்போம். அதாவது 6வது அனைத்துலக சைவ சித்த மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா சென்னையில் வந்து நடைபெறுது. ஓகேங்களா? 6வது அனைத்துலக சைவ சித்த மாநாடு சென்னை. இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் கொடுக்குறோம். இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா சங்க இலக்கியம் முதல் சமகால இலக்கியம் வரை சித்தாந்த பதிவுகள், அதுதான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஏன்னா ஒரு 16 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஒரே வீடியோவாக கொடுக்கறதுனால கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஓகே. 16 கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் வார விழா. ஓகேங்களா? தமிழ் வார விழா வந்து பாரதிதாசன் பிறந்த நாளான ஏப்ரல் 29லேருந்து அடுத்து மே 5 வரைக்குமே தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தமிழ் வார விழா வந்து கொண்டாடுது. பாரதிதாசனை பெருமைப்படுத்தும் வகையில் அவருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் வார விழா அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு 5 பேரோட நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. யார்? நமக்கு தெரிந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், எழுத்தாளர்கள் மெரிவின், ஆர் பழனி, கோமா கோதண்டம், புலவர் இமலா தமிழ்நாவன் ஆகியோர்களோட 5 பேரோட நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. இந்த நூலுரிமை தொகையை தலா 10 லட்சத்துக்கான காசோலையும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாரதிதாசன் பிறந்த தினத்தை வந்து ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும் தமிழ் வார விழாவாக தமிழக அரசு கொண்டாடுது. ஓகே. 17 கொஸ்டின். மாநில அளவிலான கற்றல் அடைவுத் தேர்வு. ஓகேங்களா? 2025 இதில் வந்து திட்டக்குழு வந்து ஆய்வறிக்கை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த திட்டக்குழுவோட ஆய்வறிக்கையில் செயல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஜெயரஞ்சன் அவர்கள் தான். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா பள்ளி மாணாக்கர்களின் கற்றல் திறனை ஆய்வதற்கான ஸ்லாஸ், ஓகேங்களா, ஸ்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேர்வு மாநில திட்டக்குழுவுடன் இணைந்து 3, 5, 8 அந்த வகுப்பு மாணவர்களுக்கு வந்து நடத்தப்படுது. ஓகேங்களா? ஓகே. ஸ்லாஸ் தேர்வு வந்து நடத்தப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு, ஓகேங்களா, ஒன்றிய அரசோட நாஸ் ஆய்வுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தின் கற்றல் நிலை அப்படிங்கிறது தேசிய சராசரியை விடவும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உயர்ந்திருக்கு. தமிழகத்தோட கற்றல் நிலை அப்படிங்கிறது தேசிய சராசரியை விடவும் உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட நாஸ் அதோடு ஒப்பிடும்போது மிகவும் உயர்வாகத்தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்லாஸில் வந்து முதலிடம் யார் பிடிக்கிறாங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம், அதைத் தொடர்ந்து கடலூர், மதுரை, தென்காசி, சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்த இடங்களை பிடிக்குது. கடைசி இடத்தை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் பிடிக்குது அப்படின்னா கோவை, சென்னை, செங்கல்பட்டு, நீலகிரி. ஓகேங்களா? ஓகே.
நெக்ஸ்ட்டு 18 கொஸ்டின் தொழிற்சாலை திறப்பு. ஓகேங்களா, லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் தொழிற்சாலை திறப்பு. என்ன தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏரோபேஸ் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மையம். ஓகேங்களா, இதோடைய தொழிற்சாலை வந்து லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோவில் வந்து திறந்திருக்காங்க. ஓகேங்களா, இதற்கான அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் 2001ஆம் ஆண்டு அடிக்கல் வந்து நாட்டுறாரு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தின் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தின் திட்டத்தின் கீழே வந்து கட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஓகே. இங்கே பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணைகள் சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்படுது. இதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா தரை, கடல், வான், ஓகேங்களா, இந்த பரப்பிலிருந்து ஏவக்கூடியதாக இருக்குது. அதே போலவே பகல், இரவு, ஓகேங்களா, அனைத்து வானிலைகள் மழை, வெயில் எது வந்தாலுமே இயங்கக்கூடியதாக இருக்குது. இது இங்கே ஆண்டுக்கு 80 இருந்து 150 வரைக்கும் ஏவுகணைகள் வந்து உற்பத்தி செய்யப்படும். ஓகேங்களா, ஓகே. இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்பு. ஓகேங்களா, DRDO இந்தியா மற்றும் ரஷ்யா இதோடைய கூட்டு தயாரிப்பு தான் இந்த சூப்பர் சோனிக் பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணைகள். ஓகேங்களா, ஓகே. இதில் வந்து 300 கோடி செலவில் இதோடைய தொலைவு பார்த்திங்க அப்படின்னா 290 முதல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவு. இதோடைய வேகம் பார்த்திங்கன்னா 3430 கிலோமீட்டர் வேகம் கொண்டது. ஓகே. அடுத்து 19 கொஸ்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. யார் அப்படின்னா அலோக் ஜோஷி அவர்கள். ஓகேங்களா, இந்த அலோக் ஜோஷி அவர் யார் அப்படின்னா ராவின் முன்னாள் தலைவர். ரா அப்படின்னா என்னென்னா அதாவது உளவுத்துறை அமைப்பு. ஓகேங்களா, இந்த உளவுத்துறையில் முன்னாள் தலைவராக இருந்த அலோக் ஜோஷி அவர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் புதிய தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த அமைப்போட கருத்துக்கள் வந்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வழங்கப்படும். ஓகே. 20 கொஸ்டின் IMF இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதி நியமனம். ஓகேங்களா, அதாவது இந்தியாவோட பிரதிநிதி நியமிக்கப்பட்டிருக்கார். யார்? பரமேஸ்வரன் ஐயர் அவர்கள். ஓகேங்களா, தற்காலிக பொறுப்பு தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பரமேஸ்வரன் ஐயர் அவர்கள் உலக வங்கி செயல் இயக்குனராக பணியாற்றியிருந்தார். ஓகேங்களா, இதற்கு முன்னாடி இருந்த சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவரை நீக்கிட்டு பரமேஸ்வரன் ஐயர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே. 21 கொஸ்டின் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவர் நியமனம். ஓகே, யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அஜய்குமார் அவர்கள். ஓகேங்களா, ஓகே. இவருக்கான ஓய்வு வயது எப்படின்னா 65 வயது இல்லது 6 வருடம். ஓகேங்களா, இதில் எது வருதோ அதன் அடிப்படையில் அவங்க ஓய்வு பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, 65 வயசு வந்துச்சுன்னா ஓய்வு பெற்றணும், இல்லை 6 வருஷம் வந்துருச்சு அப்படின்னா ஓய்வு பெற்றணும். ஓகேங்களா, இந்த அஜய்குமார் அவர்கள் 1985ஆம் ஆண்டு கேரளா பிரிவு IAS அதிகாரியாகவும் பாதுகாப்புத்துறை செயலராக 2019 to 22 பணியாற்றி இருக்காரு. ஓகே. 22 கொஸ்டின் இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதி பதவியேற்பு. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி வந்து பதவியேற்றிருக்கிறார். யார்? பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவர்கள். ஓகேங்களா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, இந்திய உச்ச நீதிமன்றத்தோட 2வது தலித் சமூகத்தை சார்ந்த தலைமை நீதிபதி. ஓகேங்களா, முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது தலித் சமூகத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதற்கு முன்னாடி இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஓய்வு பெற்றார். அதுக்கு அடுத்து தான் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகே. 23 கொஸ்டின் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஓகேங்களா, நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஓகேங்களா, ஓகே. அதாவது இந்திய அரசியலமைப்பின் 246வது பிரிவின்படி மத்திய அரசு பட்டியலில் வரிசை எண் 69 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சமூக கூட்டமைப்பு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சாதிவாரி ஆய்வுக்கு பதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஓகேங்களா, ஓகே. அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒன்றிய அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கு.
ஓகே. நெக்ஸ்ட்டு 3706 கோடியில் மின்னணு சிப் உற்பத்தி ஆலை எங்கே அப்படின்னா ஜேவார் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, ஜேவார் உத்தரப்பிரதேசத்தில் 3706 கோடியில் மின்னணு சிப் உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டிருக்கு. இந்தியாவோட 6வது செமிகண்டக்டர் ஆலை இதுதான். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 20,000 செமிகண்டக்டர் தகடுகள், 3.5 கோடி சிப்புகள், ஓகேங்களா, HCL, ஃபாக்ஸ்கான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதே போலவே கைபேசிகள், மணிக்கணினிகள் மற்றும் வாகனங்களுக்கான மின்னணு சிப்புகள் இதெல்லாமே இங்கே கொடுக்கப்படுது. ஓகேங்களா, ஓகே, இங்கே எல்லாமே இதெல்லாம் தயாரிக்கப்படுது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டார் அகாடமி திறப்பு. ஓகேங்களா, ஸ்டார் அகாடமி திறப்பு. இந்த ஸ்டார் அகாடமியோட நோக்கம் என்ன அப்படின்னா விளையாட்டு வீரர்களோட திறன்களை மேம்படுத்த அனைத்து மாவட்டங்களையுமே திறக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதோட நோக்கம் வந்து விளையாட்டு வீரர்களோட திறனை மேம்படுத்துறது தான் ஸ்டார் அகாடமியோட நோக்கம். ஓகே. தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆராய்ச்சி மையம் இதோடைய அடிக்கல் எங்கே நாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து நாட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஓகே. அதே போலவே 10 மாதங்களில் 40 சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும். ஓகேங்களா, 3 கோடி மதிப்பில் 10 மாதங்களில் 40 விளையாட்டு அரங்கங்கள் வந்து அமைக்கப்படும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே பிரதமர் ஆந்திரா பயணம். ஓகேங்களா, ஓகே. அதாவது பிரதமர் ஆந்திராவுக்கு எதுக்கு பயணம் செய்கிறாரு அப்படின்னா புதிய தலைநகராக உருவாக்குவது உள்ளிட்ட 52,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்குறதுக்கு அவர் போகிறாரு. ஓகேங்களா, அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்புகள், தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள் உள்ளிட்ட 94 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட போயிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து முதல்வர் நீலகிரி பயணம். நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி பயணம் பண்ணியிருக்காரு. எதற்கு அப்படின்னா முதுமலை புலிமகள் காப்பகத்தில் பணிபுரியக்கூடிய பாகர்கள், அதாவது பாகன்கள் 44 பேர்கள், அவங்க உதவியாளர்களுக்கு 5 கோடி மதிப்பில் புதிய வீடுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு போயிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. அதை தொடர்ந்து இந்த மின் கம்பங்களில் சிக்கி யானைகள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் கொத்து மின்கம்பிகள் பதிக்கும் பணியும் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே. ஆஸ்கார் விருது பெற்ற நமக்கு தெரியும் பொம்மன் பெல்லி. ஓகேங்களா, இவங்களுடைய யானை பொம்மன் பெல்லி யானைகள் பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு யானை முகாம்களில் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 27 கொஸ்டின். முதல்வர் திருச்சி பயணம். உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய அரசு மாதிரி பள்ளி திறப்பு துவாக்குடி திருச்சியில். ஓகேங்களா, அதாவது தமிழ்நாட்டில் முதலாக உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய அரசு மாதிரி பள்ளி வந்து துவங்கப்பட்டிருக்கு. எங்கன்னா திருச்சி துவாக்குடி பகுதியில். ஓகேங்களா, இதற்கான செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 57.47 கோடியும் எவ்வளவு பரப்பில் அப்படின்னா 3.25 ஹெக்டேர் பரப்பில் நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதன் மூலமாக மாவட்டத்துக்கு ஒன்று என 38 மாதிரி பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளிகளாக அமைக்கப்பட இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து திருச்சியில் அமைச்சிருக்காங்க, இனி அடுத்தடுத்து எல்லா மாவட்டங்களையுமே அமைப்பாங்க. ஓகே. திருச்சி பஞ்சப்பூர் முத்தமிழ் அறிஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திறப்பு செஞ்சுருக்கிறாரு. அதே போலவே 38 ஏக்கர் பரப்பில் விமான நிலையம். ஓகேங்களா, எவ்வளோ மதிப்பு 408.36 கோடி மதிப்பில். ஓகே. அதற்கடுத்து பெரியார் ஒருங்கிணைந்த காய்கனி அங்காடிக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு திருச்சியில் ஸ்டாலின் அவர்கள் 236 கோடி செலவில். ஓகே. பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு விமான முனையம் நிறுவப்பட்டிருக்கு 128.94 கோடி செலவில். ஓகே. நெக்ஸ்ட்டு இலாக்கா மாற்றம். ஓகேங்களா, ஓகே. அதாவது அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் இந்த துறை வந்து ஒதுக்கப்படுது. அதே போலவே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு பாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள், சட்டப்பேரவை, ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, தேர்தல்கள், கடவுச்சீட்டுகள் மற்றும் சட்டம். ஓகேங்களா, இந்த இலாக்கா வந்து மாற்றப்படுது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 267வது போப் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட் அவர்கள். ஓகேங்களா, முதல் அமெரிக்க போப்பு யாருன்னா இவர் தான். ஓகேங்களா, இந்த போப்பை என்னென்ன அழைப்பாங்க அப்படின்னா
14ஆம் லியோ அப்படின்னு வந்து அழைப்பாங்க. யார் இவங்களை எப்படி அழைப்பாங்க? 14ஆம் லியோ அப்படின்னு வந்து அழைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து 133வது கார்டினல்கள் பங்கேற்பு. ஓகேங்களா? 133 கார்டினல்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் மூலியமாக வெண்மையான புகை மாதிரி ஒன்று வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இந்த வெண்மையான புகை மூலமாக இவர் வந்து போப்பாக தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு வந்து நம்ம உறுதி பண்ணிக்கலாம். சிஸ்டைன் தேவாலயத்தில் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? முதல் அமெரிக்க போப் 14ஆம் லியோ அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. யார் அப்படின்னா ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 30 கொஸ்டின். ஜிஎஸ்டி வசூல் ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படின்னா 2.37 லட்சம் கோடி வந்து வசூலாயிருக்கு. ஓகேங்களா? இதுவரை ஜிஎஸ்டி அமலானதிலிருந்து கிடைக்கப்பெற்ற அதிகபட்ச வருவாய் என்ன அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? 2024 ஏப்ரலில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 2.10 லட்சம் கோடி தான் நமக்கு கிடைச்சது. சாரி, இந்தியாவுக்கு கிடைச்சது. ஓகே, அடுத்து வந்து 31வது கொஸ்டின். 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் எங்கே நடக்கப்படுது அப்படின்னா ஜப்பானில் வந்து நடத்தப்படுது. ஓகேங்களா? எந்த தேதியிலேருந்து அப்படின்னா 2026 செப்டம்பர் 19லேருந்து அக்டோபர் 4 வரைக்குமே நடத்தப்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மற்றும் தற்காப்பு கலைகளை வந்து இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி 2010, 14, 16 ஓகேங்களா இந்த வருடங்களில் இணைச்சிருந்தாங்க. இப்போ 2026லையும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கிரிக்கெட் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 32 கொஸ்டின். இனி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தினங்கள் தான். ஓகேங்களா? முக்கிய தினங்கள் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். இனி முக்கிய தினங்கள். மகாராஷ்டிரா தினம் மே 1, குஜராத் தினம் மே 1, சர்வதேச தொழிலாளர் தினம் அல்லது மே தினம் எதுனா மே 1 உழைப்பாளர் தினம். ஓகேங்களா? உலக கடவுச்சொல் தினம் மே 1, அமலாக்க தினம். ஓகேங்களா? அமலாக்கத்துறை தினம் வந்து மே 1. ஓகேங்களா? இந்த அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா 1956 மே 1ல் உருவானதுனால இந்த அமலாக்கத்துறை தினமாக மே 1 வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா? ஓகே, அப்போ மே 1ஓட தினங்கள் என்னென்ன? மகாராஷ்டிரா தினம், குஜராத் தினம், சர்வதேச தொழிலாளர் தினம், உலக கடவுச்சொல் தினம், அமலாக்கத்துறை தினம். ஓகேங்களா? ஓகே, செகண்டு. அடுத்து வந்து 37 கொஸ்டின். உலக டுனா தினம் எது அப்படின்னா மே 2. ஓகேங்களா? உலக டுனா தினம் எதுனா மே 2. இதோடைய தீம் மைய கருத்து நமது பெருங்கடல், நமது டுனா, நமது எதிர்காலம். அதுதான். ஓகே, அடுத்து 38 கொஸ்டின். பத்திரிகை சுதந்திர தினம். ஓகேங்களா? மே 3. அதாவது பத்திரிகை இதோடைய தீம் வந்து பத்திரிகை, ஊடகம், மனித உரிமைகள் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம். அதுதான் இதோடைய தீம். ஓகே, 39 கொஸ்டின். சர்வதேச சூரிய தினம் எதுனா மே 3, சர்வதேச சிறுத்தை தினம் மே 3, சர்வதேச ட்ரோன் தினம் மே 3. ஓகேங்களா? மே 3ல் பத்திரிகை சுதந்திர தினம், சர்வதேச சூரிய தினம், சர்வதேச சிறுத்தை தினம், சர்வதேச ட்ரோன் தினம். ஓகேங்களா? இதில் சர்வதேச ட்ரோன் தினத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாட்டர்டே எந்த நாள் வருதோ அதைத்தான் வந்து சர்வதேச ஸ்ட்ரோன் தினமாக கொண்டாடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 42 கொஸ்டின். நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் மே 4, பன்னாட்டு தீயணைக்கும் படையினர் நாள் மே 4, உலக சிரிப்பு தினம் எது அப்படின்னா மே 4. ஓகேங்களா? ஓகே, இதோடைய தீம் வந்து மன ஆரோக்கியத்திற்கான சிரிப்பின் சக்தி. அதுதான். ஓகே, 45 கொஸ்டின். போர்த்துகீசிய மொழிகள் தினம் மே 5, ஆப்பிரிக்க உலக பாரம்பரிய தினம் மே 5. ஓகேங்களா? ஆப்பிரிக்க உலக பாரம்பரிய தினம் என்ன அப்படின்னா மே 5. இதோடைய மைய கருத்து என்ன அப்படின்னா செயலின் மரபு, கருப்பு பிரகாசத்தை கொண்டாடுதல். அதுதான். ஓகே, 47 கொஸ்டின். சர்வதேச மருத்துவச்சிகள் தினம். ஓகேங்களா? மே 5 தான். மே 5. இதோடைய தீம் என்ன அப்படின்னா மருத்துவச்சிகள் ஒவ்வொரு நெருக்கடியிலும் முக்கியமானவர்கள். அதுதான். ஓகே, 48 கொஸ்டின். உலக ஆஸ்துமா தினம் எப்பொழுது அப்படின்னா மே 6. ஓகேங்களா? அதாவது முதல் செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா? முதல் செவ்வாய்க்கிழமையில் கொண்டாடப்படுது. இதோடைய தீம் என்ன அப்படின்னா உள்ளிழுக்கும் சிகிச்சைகளை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றவும். அதுதான் இந்த உலக ஆஸ்துமா தினத்தோட மைய கருத்து. உலக தடகள தினம். ஓகேங்களா? உலக தடகள தினம் மே 7.
இதோடைய தீம் வந்து உலகம் முழுவதும் ரிலே சவால், அதுதான். ஓகே. 50 கொஸ்டின். உலக தலசீமியா தினம் எப்பொழுது அப்படின்னா மே 8ஆம் தேதி. இதோடைய தீம் வந்து தலசீமியாவுக்கு ஒன்றாக சமூகங்களை ஒன்றிணைத்தல், நோயாளிகளை முன்னுரிமைப்படுத்துதல், அதுதான். ஓகே. 51 கொஸ்டின். உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள் எது அப்படின்னா மே 8. இதோடைய தீம் என்ன அப்படின்னா மனித குலத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல், நம்பிக்கை, உதவி, குணமடைதல், அதுதான். ஓகே. 52 கொஸ்டின். உலக லூப்பஸ் தினம் ஓகேங்களா மே 10. ஓகே. ஒன்றாக லூப்பஸை காணச் செய்வோம், அதுதான் இதற்கான தீம். ஓகே. 53 கொஸ்டின். சர்வதேச ஆர்கானிய தினம் எப்பொழுது அப்படின்னா மே 10. 54 உலக இடம்பெயர்வு பறவைகள் தினம் எப்பொழுது அப்படின்னா மே 10. ஓகேங்களா. உலக இடம்பெயர்வு பறவைகள் தினம் மே 10. அதாவது இதோடைய தீம் வந்து பகிரப்பட்ட இடங்கள், பறவைகளுக்கு உகந்த நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல், அதுதான் இதற்கான தீம். ஓகே. 55 கொஸ்டின். தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. ஓகேங்களா. ஓகே. இதோடைய தீம் வந்து புதுமை மூலம் நிலையான நாளையை மேம்படுத்துதல், புதுமை மூலம் நிலையான நாளையை மேம்படுத்துதல், அதுதான் இதற்கான கருப்பொருள். ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து 56 கொஸ்டின். சர்வதேச அன்னையர் தினம் மே 11. ஓகேங்களா. ஒவ்வொரு மாதத்திலையும் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும். இதோடைய தீம் பாருங்க, தாய்மையை கொண்டாடுதல் ஒரு காலமற்ற பிணைப்பு, தாய்மையை கொண்டாடுதல் ஒரு காலமற்ற பிணைப்பு, அதுதான் இந்த தினத்திற்கான தீம். ஓகே. 57 கொஸ்டின் பார்ப்போம். அதாவது சர்வதேச செவிலியர் தினம் மே 12. இதற்கான தீம் வந்து நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், செவிலியர்களை பராமரிப்பது பொருளாதாரங்களை வலுப்படுத்துகிறது, அதுதான். ஓகே. 58 கொஸ்டின். சர்வதேச தாவர சுகாதார தினம் எப்பொழுது அப்படின்னா மே 12. இதோடைய தீம் வந்து ஒரு ஆரோக்கியத்தில் தாவர ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம், அதுதான். ஒரு ஆரோக்கியத்தில் தாவர ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து 59 கொஸ்டின். 8வது உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்பொழுது அப்படின்னா மே 12லேருந்து 18 வரைக்கும். 8வது உலகளாவிய ஐநா உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் மே 12லேருந்து 18 வரைக்கும். இதோடைய தீம் வந்து நடைப்பயிற்சி மற்றும் சைக்கிள் ஓட்டுதலை பாதுகாப்பானதாக்குங்கள், அதுதான். ஓகே. 60 கொஸ்டின். சர்வதேச குடும்ப தினம் எப்பொழுது அப்படின்னா மே 15. இதோடைய தீம் என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சிக்கான குடும்பம் சார்ந்த கொள்கைகள், சமூக மேம்பாட்டுக்கான 2வது உலக உச்சி மாநாட்டை நோக்கி, அதுதான் இந்த தினத்திற்கான கருப்பொருள். நெக்ஸ்ட், சர்வதேச அமைதியுடன் இணைந்து வாழும் தினம் மே 16. சிக்கிம் நாள் மே 16. ஓகேங்களா. ஓகே. அதாவது எப்பொழுது உருவாக்கப்பட்டது சிக்கிம் 1975 மே 16. இந்தியாவோட 22வது மாநிலமாக உருவாக்கப்படுது. அதனால் வந்து சிக்கிம் நாள் வந்து மே 16. ஓகே. தேசிய அழிந்து வரும் உயிரின தினம் இது எப்பொழுது அப்படின்னா மே 16. இதோடைய தீம் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு நிதி, மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்யுங்கள், அதுதான். ஓகே. 64 கொஸ்டின். தேசிய டெங்கு தினம் எப்பொழுது அப்படின்னா மே 16. தேசிய டெங்கு தினம் எப்பொழுது மே 16. இதோடைய தீம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது முன்கூட்டியே செயல்படுங்கள், டெங்குவை தடுக்கவும், சுத்தமான சுற்றுப்புறங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை, இதுதான் இந்த தினத்திற்கான கருப்பொருள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச ஒளி தினம் எப்பொழுது அப்படின்னா மே 16. ஓகேங்களா. இதோடைய தீம் வந்து ஒளி, புதுமை, சமூகம். சர்வதேச ஒளி தினம் மே 16. இதோடைய மையக்கருத்து ஒளி, புதுமை, சமூகம், அதுதான். ஓகேங்களா. ஓகே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய 1லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 16 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மே 17லேருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும், அடுத்து ஜூன் 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் 2 வீடியோக்கள். ஓகேங்களா. 1 by 1 நம்ம வந்து கொடுப்போம். ஓகே. நம்ம வந்து மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.